உனக்கண்டா மாப்பிள்ள கானா பாட்டு கேப்பில்ல. நானே ஜோக்கருப்பா கையில 10 ரூபா, கோயம்பேடு போகணும்னா மெட்ரோக்கு 40 ரூபா, தொடங்கிட்ட நட பயணம் போய் சேர்ந்த ஈக்காடு தாங்கள், தொடங்கிட்ட நட பயணம் போய் சேர்ந்த ஈக்காடு தாங்கள், காலை உணவு எனக்கு பெருமாள் கோயில் சக்கரை பொங்கல், புச்சின்னு போயிட்டாங்க பர்ச புச்சின்னு போயிட்டாங்க, கலங்கிடுச்சு உக்காண்ட போயிட்டாங்க, வழிக்கு விழுந்துட்டங்க காவல ஸ்ட்ரைட்டாங்க, சின்ன போயிட்டாங்க பர்ச சின்ன போயிட்டாங்க, மண்ட கோழா கலங்கிடுச்சு உக்காண்ட போயிட்டாங்க. இந்த ஜெப்ரியோட பழைய வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. இது பிக் பாஸுக்கு வரத்துக்கு முன்னாடி போட்டு வந்த இந்த வீடியோ பாடி போட்டு வந்தாரு. ஒரு காணா பாடகராக தான் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸுக்குள்ள வந்து இவர் என்ட்ரி கொடுத்துருந்தாரு. அப்போ வந்து பாடி போட்டு வந்த அந்த வீடியோ வந்து பார்த்துட்டுனா சோசியல் மீடியாவிலையும் சரி யூடியூப்லையும் சரி நல்லாவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. எல்லாருமே இதை எடுத்து போட்டு ஸோ அருமையாக பாடக்கூடியவருப்பா அவரை வந்து எலிமினேட் பண்ணிட்டீங்க, ஒரு நல்ல கண்டஸ்டன்ட். ஸோ காணா பாடகராக உள்ளுக்கு போயிட்டு 83 நாள் இருந்துட்டு வந்தது நம்ம ஜெப்ரி அவர்கள் தான். நல்லா கேம் பிளே பண்ணாரு, நல்ல ஒரு திறமை இருக்கு, எப்படி பாடியிருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரோட பழைய வீடியோவை இப்போ எடுத்து போட்டு எல்லாருமே ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் எலிமினேட் ஆனதுக்கு அப்புறம் ஸோ ஜெப்ரி எலிமினேட் ஆனதுக்கு அப்புறம் ஸோ இப்படி நல்லா பாடுறாரு, இந்த வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ தான். ஸோ நல்லாவே பாடுறாரு, பிக் பாஸ் ஹவுஸ்ல நிறைய பாடி இருக்காரு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவர் சினிமா துறையில நிறைய பாடல்கள் வந்து எழுதணும் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாழ்த்துக்கள் சொல்லிக்குவோம். ஸோ என்னதான் இருந்தாலும் இந்த வீக் வந்து நம்ம ஜெப்ரி அவர்கள் எலிமினேட் ஆகாம நம்ம கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமோ அப்படிங்கிறப்ப தோணுது. அவர் வந்து எலிமினேட் ஆனது அவரை விட வந்து பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் வந்து ஒரு 3-4 பேர் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க. குறிப்பா சொன்னோம் அப்படின்னா கோவா எங்க இருந்தவ நம்ம சாக்லின், சௌந்தர்யா, அதுக்கப்புறம் நம்ம ரயன், இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டே உடஞ்சிட்டாங்க. அருண் கூட ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாரு. ஸோ ஜெப்ரி அவர்கள் எலிமினேட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்குள்ள கண்டஸ்டன்ட் யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஜெப்ரி வந்து இப்போ எலிமினேட் ஆகி வெளியே வந்ததுக்கப்புறம் இவரோட பழைய வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது வந்து நமக்கும் பிடிச்சிருக்கு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டிருக்கோம். ஸோ இப்போ ஜெப்ரி எலிமினேட் ஆனதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இவருக்கு பதிலாக வேற யாராவது எலிமினேட் ஆயிருக்கலாமா அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க. நன்றி.